நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், சரியா? இது ஒரு சகோதரனா உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற சபையில் உங்களுக்கு எதிராக பேசப்படுவதாகவோ, உங்களுக்கு பிடிக்காத காரியம் பேசப்படுவதாகவோ, அல்லது உங்களுக்கு அது தப்பாக பட்டாவோ நீங்கள் ஒன்று செய்யுங்க, முழங்கால் போட்டு அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எனக்கு இப்படி தப்பாக தெரியுது, அது சரியாக தப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? மோசே இந்த ஓய்வு நாளில் சொல்லி பொறுக்கிற ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மோசே என்ன பண்ணுறாரு தெரியுமா? உடனே தண்டனை கொடுக்கல. அவனை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் கர்த்தர்கிட்ட போய் உத்தரவு கேட்டு வரேன்றார். கர்த்தர் சொல்கிறாரு, அது ஓய்வு நாளில் சொன்னால் என்னென்ன செய்யணும்னு செய்ய சொல்லிட்டார். செஞ்ச உடனே ஒரு கூட்டம் எழும்பிருச்சு, கோரா கூட்டம் எழும்பி, எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம்? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், ஓவரா பண்ணுறீங்க. அவன் யார் சொல்லி செஞ்சான்? ஆனால் அந்த கர்த்தர் கோராகு கிட்ட சொல்லலை. அவர் சொன்னது யாருக்கிட்ட? மோசே கிட்ட. பல நேரத்தில் மோசே கிட்ட சொன்னது உங்களுக்கு தெரியாது, மோசையை நடத்துகிற விதம் உங்களுக்கு தெரியாது. உங்கள் பார்வையில் அது தப்பாக தெரியும், கர்த்தருடைய பார்வையில் அது சரியாய் தெரியும். அது உங்களுக்கு கண்ணியாய் விளங்குங்கிற, அதுக்கு தான் சொல்கிறேன். சில நேரத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே நமக்கு தப்பாக தெரியும், ஆனால் தேவன் கரெக்டாக செய்வார். தேவன் செய்கிறது எல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாய் அதற்கு விரோதமாய் எழும்பி பேசிவிட்டால் அதற்கான ஆக்கினை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக பேசாதிருங்கள், ஜெபம் பண்ணுங்க. அதனை சரியான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். கோரக கூட்டமாக மாறிடாத கடைசி காலத்தில். ஏன்னா இது லவதோக்கியா காலம். லவதோக்கியா என்றால் பீப்புள்ஸ் லிபர்ட்டின்னு அர்த்தம், மக்களின் உரிமை, போராடுறது. சபைக்குள்ள அந்த சுபாவம் இருக்குது, அந்த ஆவி கிரியை செய்து இப்போ கடைசி காலத்தில் எல்லா சபையிலும் இருக்குது. ஒரு கூட்டம் எழும்பி திடீர்னு பாஸ்டருக்கு விரோதமாக, அவர் குடும்பத்துக்கு விரோதமாக, அந்த ஊழியத்துக்கு விரோதமாக. பாஸ்டருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னா உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம். ஏன்னா அந்த சபைக்கு அவரை மெய்ப்பனாய் மாற்றி இருக்கிறாரு. மெய்ப்பன்ட்ட சொன்னால் போதும், அவர் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அது உனக்கு புரியலையா, விட்டுருங்க. அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஒருவேளை அவர் செய்து தப்பாக இருந்தாலும் அதை தேவன் பார்த்து கொள்வார். ஒருவேளை அது செய்து சரியாக இருந்து நீங்கள் பேசுகிறது தப்பாக இருந்து உங்கள் பார்வைக்கு சுயநீதிக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தேவனிடத்துலேருந்து ஆக்கினை வரும். அதுக்கு சொல்ல வரேன், ஊழியக்காரருக்கும் சரி சக விசுவாசிக்கும் சரி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். நீங்கள் விட்டுருங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் நீதி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்னும் சொல்ல போனால் விசுவாசிக்கு நீதி செய்கிறதுக்கு முன்னாடியே ஊழியக்காரனுக்கு செஞ்சுட்டு தான் வருவார். ஏன்னா எசேக்கியேல் புத்தகத்தை சொல்லுது, நியாய தீர்ப்பு எங்கே தொடங்கணுமா? மூப்பர்கிட்டேருந்து தொடங்குன்றார். ஃபஸ்ட்டு அங்கே தான் தொடங்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. நியாய தீர்ப்பை நீங்கள் கையில் எடுக்காதீங்க, யாருக்கும் நீங்கள் நியாய தீர்ப்பும் கொடுக்காதீங்க. ஒன்று மட்டும் செய்யுங்க, ஆண்டவரே இந்த ஊழியக்காரருக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அபிஷேகம் பண்ண. பாருங்கள், அப்பேற்பட்ட சவுலுக்கு தாவீது ஜெபிக்கிறான், சவுல் மேலே கை போட யோசிக்கிறான். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். கடைசி காலத்தில் வசனத்தை பேசுகிற ஊழியக்காரர் மேலே உங்களுக்கு கோபம் வருதா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை சத்தம் உங்களுக்கு கடினத்தை உண்டாக்குதா, கஷ்டத்தை உண்டாக்குதா, குத்துதா, ஒப்பு கொடுங்க. மாறாக விரோதமாக மட்டும் எழும்பாதீங்க, அது கண்ணியாக முடியும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.